அதே மாதிரி பிரயாண தொழுகை இருக்குது. பிரயாண தொழுகை இத்தனை டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருந்துன்னு வச்சுங்க, அது குறைஞ்சபட்சம் இன்னும் கம்மியாக இருக்குது. நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன், ஒரு 14 கிலோமீட்டர்னு வைங்க, அதிலிருந்து நீங்கள் வந்து தொழுவலாம் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதை நாம் என்ன பண்ணுறோம், சலுகை வந்து பயன்படுத்தலாம், இல்லாதவங்க இருக்கலாம். ஆனால் எது சிறந்தது? ஒரு சலுகை இருக்குது, ஆனால் சலுகை பயன்படுத்துறது சிறந்ததா, சலுகை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறந்ததான்னா சலுகையை பயன்படுத்துவது சிறந்தது. என்னன்னா இது வந்து முஸ்னத் இதில் இது வந்து பஸாரில் 988வது ஹதீஸு, சஹீஹ் இப்னு இப்பானில் 3567வது ஹதீஸாக இது வருது. இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸ் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன் சலுகைகளை பயன்படுத்தப்படுவதையே நேசிக்கிறான். சலுகைகளை யூஸ் பண்ணுறதை அல்லாஹ் விரும்புகிறான். எது மாதிரினா தனக்கு மாறு செய்பவர்களை எப்படி அல்லாஹ் வெறுக்கிறானோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவனை பார்த்து அல்லாஹ் வெறுப்படைறான்ல, அது மாதிரி சலுகை பயன்படுத்துகிறவனை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் இதை செயல்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வந்து அமல்களில் இன்னும் நம்ம என்ன ஒரு தப்பான ஒரு அல்லாஹ் பற்றி தப்பான இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ தொழுகையில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை கையை உயர்த்துறாங்க. இது என்னது? ஹதீஸ் இருக்குது, சையான ஹதீஸு இருக்குது. ஒரு முறை கையை உயர்த்துறதுக்கு சையான ஹதீஸ் இருக்குது. 3 முறை கையை உயர்த்துறதுக்கு என்ன இருக்குது? ஹதீஸு, சையான ஹதீஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சு, 2 விதமான செய்திகள், சஹியான செய்திகள், முஹத்திஸீன்களால் ஏற்கப்பட்ட செய்திகள் கிடைச்சிருச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான், இவனை பார்த்து நீ செய்கிறதுனால உன் தொழுகை ஏற்கப்படாது. இவன் என்ன சொல்கிறான், இவனை பார்த்து உன் தொழுகை ஏற்கப்படாது. ஆனால் உண்மை என்ன, ரெண்டுமே ஏற்கப்படும். ஏன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரெண்டுக்குமே ரசூலாட்ட முன்மாதிரி இருக்குது, ரெண்டுமே ஏற்கப்படும். இதை பற்றி ஒரு ஹதீஸ் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுறாரு. யார் சொல்கிறா? அப்துல்லா இப்னு மசூத். இவர் சாதாரண ஆள் கிடையாது, குரானை தொகுத்ததில் இவர் முக்கியமான ஒரு ஆள். இவரே வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் ஒரு குரான் வசனத்தை ஓதுறாரு. அவர் ஓதிய முறைக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டிருந்தேன். இவர் வேற மாதிரி ஓதுறாரு, ஆனால் ரசூல்லா வேற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடனே எனக்கு என்ன ஆகி போச்சு, அவரை போய் நான் டக்குன்னு பிடிச்சி ரசூல்லாட்ட தரதரான்னு இழுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டேன். இவர் பாருங்க குரானை வந்து தப்பாக ஓதுறாரு, வேற மெத்தடில் இவர் ஓதுறாரு, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு மாற்றமாக இவர் ஓதுறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விடுறாரு. உடனே ரசூல்லாவுடைய மூஞ்சி, ரசூல்லா சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டா, இந்த மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா ரசூல்லா பார்க்குறாரு, இவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறார். யாரை பார்த்து? அப்துல்லா இப்னு மசூதை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்குறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அதிருப்தியை நான் கண்டேன். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் இருவருமே சரியாகத்தான் ஓதுகிறீர்கள், எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு கொண்டு அதனால் தான் அழிந்து போனார்கள். இப்படி தான் எல்லாம் சண்டை சச்சரவு பண்ணிட்டு அழிஞ்சு நாசமாக போனாங்க. நீ ஓதுறதும் கரெக்டு, நீ ஓதுறதும். அப்போ வேணும்னே 2 மெத்தடில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க, காமிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி தான் என்ன, அவன் ஹதீஸ் அடிப்படையில் அவன் செயல்படுறான். இப்போ நான் கேட்குறோம், அது எப்படி, இது வலுவான ஹதீஸு, இது பலகீனமான ஹதீஸ்? சஹியானது நீயே சொல்கிற, சஹியான ஹதீஸில் அமல் பண்ணலான்னு நீயே சொல்கிற, அப்புறம் இது கம்மி சஹி அதிக சஹி என்னத்தை போயிருக்கு? சரி செஞ்சுட்டு போனால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ அதிக சஹின்னு நீ நினைக்கிறீல்ல, அதை செஞ்சுட்டு போ. நீ அதையும் அவன்கிட்ட சொல்லிடு. அவன் தொழுகை ஏற்கப்படாது, அவன் பாத்தில் இருக்கான், அவன் பிதத்து செய்கிறான், இவன் இப்படி ஆயிடுவான் அப்படி ஆயிடுவான் இப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குற நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த சண்டை சச்சரவுகள் தான் நீங்கள் வந்து மார்க்கத்தில் மிகப்பெரிய ஃபித்னாக்களில் கொண்டு போய் விட்டது இல்லையா? இப்போ இங்கே ரசூல்லாவுடைய முன்மாதிரி. இன்னொரு விஷயம் நினச்சி பாருங்கள், தொழுகை வந்து ரசூல்லா எத்தனை வாட்டி தொழுதாங்க? 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்களா இல்லையா? 5 நேர தொழுகைகள் 10 வருஷம் தொழுத சஹாபாக்கள்னால ஹதீஸ்களை ஒழுங்காக அறிவிக்க முடியாதா? ஒரே ஒரு வாட்டி இங்கே வந்து ரசூல்லா காமிச்சிட்டு தொழுதுட்டு போனால் வாழ்க்கைக்கு நம்ம மறக்காமல் இருப்போமா இல்லையா? நாம கரெக்டாக அறிவிப்போமா இல்லையா? அப்போ சஹாபாக்கள் பலவிதமாக அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல்லா பலவிதமாக தொழுது காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். வித்ரு எத்தனை இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதில் அடிச்சுக்கிறோமா? 1 இல்லை, ரசூல்லா 1 மட்டும்தான் தொழுதாங்க, இல்லை 5 மட்டும் தான். அப்போ மட்டும் என்ன சொல்கிறாங்க? 1 தொழுவலாம், 3 தொழுவலாம், 5 அதே மாதிரி சொல்லு. கையை ஒரு வாட்டியும் உயர்த்தலாம், பல வாட்டியும் உயர்த்தலாம், விரலை நீட்டவும் செய்யலாம், மடக்கவும் செய்யலாம், இப்படி சொல்லு. ஹதீஸ் இருக்கா? அவன் என்ன ரசூல்லா கண்ணில் பார்த்துட்டு அவன் மாட்டேங்கிறானா? இப்போ ரசூலுல்லாஹ் மாறு செய்கிறேன்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? என் நபி இப்படி தான் செஞ்சாருன்னு அவன் சொல்கிறான். நீ என்ன சொல்கிற? என் நபி இப்படி தான் செஞ்சாருன்னு நீ சொல்கிற. ஆனால் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? என் நபி இப்படி தான் செஞ்சாங்கன்னு தான் செய்கிறீங்க. யாரும் அப்புறம் அபூபக்கர் வந்து அல்லாஹ் கேட்பான், ஏன் நெஞ்சில் கை கட்டலைன்னு? ஏன்னா கண்ணு மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, மாற்றி கட்டினா அவரை கேட்பாங்க. அதே கொஸ்டின் எப்படி நமக்கு வரும்? நியாயம் வேண்டாமா? நமக்கே அறிவு இருக்குது, நாம நியாயமாக நடப்போம், அல்ல நியாயமாக நடக்க மாட்டானா? நாம ரசூல்லா என்ன சொன்னாங்க? என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொலைங்க. இது இப்னு உமருக்கும் எனக்கும் ஒன்றா? இது எனக்கும் இப்னு உமருக்கும் ஒன்றா? இப்னு உமருக்கு வேற கொஸ்டின் பேப்பர், அவர் கண்ணில் நேராக பார்த்தாரு. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு புகாரி இமாம் ஒன்று சொல்கிறாரு, முஸ்லீம் இமாம் ஒன்று சொல்கிறாரு, என்னால் முடிவு எடுக்க முடியல. அப்போ எனக்கு ஏதோ ஒன்று மேலே தவக்கல் வச்சு சரி போனால் இதை செய்கிறேன்னா இதுக்காக நான் நரத்துக்கு போயிடுவேனா? அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்டவன் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த ரஹமத் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்கள்லாம் அந்த ஹதீஸ்கள்லாம் சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் வந்து ரொம்ப விசாலமானது. இதில் வந்து நம்ம சண்டை சச்சரவுகள் செய்கிற அளவுக்கு, இந்த மசாயில்களில் அடிச்சுட்டு நாசமாகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது. மேஜரான விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க,
பிதஅத்துகளை நீங்களா உருவாக்காதீங்க. ஹதீஸ்களின் அடிப்படையில் கருத்து வேறுபாடு வருதா, பிரச்சனை இல்லை. ஹதீஸ்கன் அடிப்படையில் நீங்களா தான் தோன்றித்தனமாக செஞ்சுக்கிட்டு கிடையாது. ஹதீஸ்கன் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் பிரச்சனை கிடையாது, அது பிதஅத்தும் கிடையாது. ஒரு ஹதீஸை நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்க, சரி நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க, ஏன் சொல்கிற நாம எத்தனை நிலைப்பாடு மாத்திரம், எத்தனை நிலைப்பாடு நாம மாத்திரம் கேட்டால் என்ன வரும், அப்பா அல்லா அப்பவும் மன்னிப்பான் இப்பவும் மன்னிப்பான். அல்லாவுடைய மன்னிப்பில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பேர் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம மட்டும் சொர்க்கவாசி கூட்டினால அந்த புத்தகத்தில் நம்ம பேர் கியாமத் நாள்லேருந்து இருக்கும், அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை மீறி அவனா வேற ஒருத்தன் அமல் செஞ்சிட்டானா அவன் வந்து பாத்தில்ல இருக்கான், அவன் நரகவாசி, இவன் இது இருவான்ட்டு. இப்போ இதெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கைகள், அல்லாஹ் மேலே தவறான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. இப்போ இதில் வந்து அல்லாஹ்வை பற்றி நம்ம அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு உண்டான வேலைகள் என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை எப்படி சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு எடுத்திங்கன்னா குர்ஆனை வந்து அதிகம் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா குர்ஆன் தஃப்சீர், அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றுடைய அந்த பகுதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் மேலே ஒரு முஹப்பத் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயும் நமக்கு ஒரு முஹப்பத் வரும். இது வந்து ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு நம்ம ஒன்றும் பெருசாக இது நினச்சிடணும். ஒரு ஆள் வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு மனிதரை நேசிக்கிறார், ஆனால் அந்த மனிதரை போல் அமல் செய்ய முடியாது. நான் நேசிக்கிற ஒரு ஆள் ஒரு பயங்கரமான அமல் செய்கிறவர், ஆனால் என்னால் அந்த அமல் செய்ய முடியாது, ஆனால் நான் அந்த அமல் செய்கிறவரை விரும்புகிறேன். அப்படின்னா என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அவன் யாரை நேசித்தானோ அவனுடனே அவன் இருப்பான் அப்படின்னு ரசூலா சொன்ன உடனே அனஸ்லியானோ இவர் கேட்கல அந்த கேள்வி, இவர் சைடில் இருக்கிறாரு, கேட்டவுடனே கப்புன்றது இவருக்கு, தேங்கப்பா நாம ரசூலாவெல்லாம் விரும்புகிறோம், நம்ம இந்த ஆள் கேட்டதில் நமக்கு அடிச்சு போச்சு ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னங்கிறாரு, நான் வந்து இப்போ மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட்டுச்சோ அந்த அளவு சந்தோஷம் எனக்கு அங்கே ஏற்பட்டுச்சு. இன்னொரு ஹதீஸில் இது பார்த்தீங்கன்னா புகாரில் 7153, முஸ்னத் அஹ்மதில் 13349 இந்த ஹதீஸ் இருக்கு. அதிலே இன்னொரு இடத்துல கூடியெல்லாம் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல அபூபக்கரையும் நேசிக்கிறேன், உமரையும் நேசிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் இவங்க கூட இருந்தா போதும், இவங்க எனக்கு வந்து சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா எனக்கு தெரியாது, நான் இருக்கிற பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் இருந்தா போதும், இவங்க எங்க போறாங்களோ கூட கூட நான் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அனஸ்லியா சொல்றாங்க. எனக்கு மற்றபடி எனக்கு எந்த கவலையும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இவங்க மேல முஹப்பத் எப்படி வரும், வராது. இவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எப்படி முஹப்பத் வரும்? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் முஹப்பத் வரும். அவங்க இப்படிலாம் அவங்க நமக்காக சிரமத்தை எடுத்துக்கிட்டாங்க, எப்படிலாம் அவங்க வாழ்ந்தாங்க, அப்போ அந்த லைஃபுக்கே நம்ம ட்ராவல் பண்ணோம். நம்ம இங்கே உட்காந்து 2018 உட்காந்தா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் வராது, ரிவர்ஸில் போகணும். 1430 வருஷம் பேக்கில் போய் அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் நமக்கு முஹப்பத் வரும். அதே மாதிரி குர்ஆனில் உள்ள பூந்து வெளியே வந்தால் தான் அல்லாஹ் மேலே முஹப்பத் வரும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம செய்யணும். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸோட இது முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 6408 ஹதீஸ், இந்த சபைகளுக்கு உண்டான முக்கியத்துவம் பற்றி ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மலக்குகள் பூமியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டே இருப்பாங்க. எதுக்காக சுற்றிட்டு இருப்பாங்கன்னா அல்லாஹ்வை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, அல்லாஹ்வை பற்றி யாராவது புகழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பூமியில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் சத்தம் கேட்குது, இந்த பள்ளிவாசலில் சத்தம் கேட்குது, உடனே உள்ளே பூந்துட்டு இருக்கிற மக்கள் மலக்குகள் எல்லாம் கூச்சல் போட்டு கூப்பிடுவாங்க, எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே இருக்கிற ஆட்களுடைய பேர்களை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் நேராக கொண்டு போய் ரசூல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அல்லாஹ் அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு லிஸ்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் தெரியும் அல்லாஹ்வுக்கு, இருந்தாலும் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னா, என்ன எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, இந்த சபையிலிருந்து வர்றோம் அப்படிங்க. என்ன பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னா, என் அடியார்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இறைவா உன்னை தூய்மையானவன் என்றும் உன்னை பெருமைப்படுத்தியும் உன்னை புகழ்ந்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டும் இருக்கிறேன். உன் பேச்சே தான் பேசிட்டு இருக்கிறாங்க, உன்னை பாராட்டிட்டு இருக்காங்க, உன்னை புகழ்றாங்க, உன்னை பற்றி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்னை பார்த்துருக்காங்களா அல்லாஹ் கேட்குறான், என்னை பார்த்துருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. மலக்குகள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை உன்னை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. ஒருவேளை அவங்க என்னை பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்க. அப்போ அவங்க மலக்குகள் சொல்கிறாங்க, உன்னை பார்த்துருந்தாவா இன்னும் இதை விட எச்சாலாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு உடனே மறுபடியும் கேட்குறாங்க. சரி வேற என்னெல்லாம் செய்கிறாங்க அவங்க அப்படின்னா, இறைவா அவங்ககிட்ட சொர்க்கத்தை அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் கேட்குறான், சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க அவங்க அப்படிங்கிறான். இல்லையே பார்த்தது இல்லையா. அப்போ பார்த்தா என்ன பண்ணுவாங்க இந்த பயலுக்கு அப்படின்னா, இல்லைங்க பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க அப்படிங்கிறான். மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நரகத்தை வந்து கேட்குறாங்க, நரகத்திலேருந்து பாதுகாவலை கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ நரகத்தையும் அவங்க பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்க்கல அப்படின்னோடனே, அப்போ நரகத்தை பார்த்தா அவங்க எப்படி கேட்பாங்க, இன்னும் அதிகமாக இல்லை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் சொல்கிறான், நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு நீங்கள் எழுதுங்க, நான் எழுதுங்க, இந்த சபையில் இருக்க அந்த மக்களை நான் மன்னிச்சுட்டேன்னு எழுதுங்க, இதற்கு நான் உங்களை சாட்சியாக ஆக்குறேன், இந்த சம்பவத்துக்கு சாட்சி. நாளைக்கு மறுமையில் அந்த மலக்குகள் வந்து நம்மளை சாட்சி சொல்லுவாங்க. இபாதத்துனா இதுவும் இபாதத். எது இபாதத்? பயான்களை கேட்டு வீணா போகிறது இல்லை, பயான்கள் இபாதத்து. இது வந்து என்ன பயான் தானே, இது இல்லைன்னா என்ன பயான், இது சாதாரண மேட்டர் இல்லை. இங்கே அல்லாவுக்காக ஒன்று கூடுற விஷயம் இது. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட நம்மளை பற்றி பெருமை அடிக்கிறான், இவங்களை பார்த்தா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பெருமை கூடிய அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இப்போ இந்த விஷயத்தில் கடைசி அந்த ஹதீஸில் எப்படி முடியுது அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த சபையில் இருக்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டல்லா, இங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க உன்னை புகழ்றதுக்கு, ஆனால் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் வேற எதுக்கும் வந்திருக்கிறான்,
இங்கே போனால் சாப்பாடு போடுவாங்க, இங்கே போனால் டைம் பாஸ் ஆகும், இங்கே போனால் ஏசியில் உட்காந்துட்டு வரலாம், இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்கு உட்காந்துருக்கிறான்ல, எண்ணம் இல்லாமல் வந்திருக்கிறான். இவனை என்ன பண்ணுறது? ரசூலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அவனையும் சேர்த்து எழுது, அவங்க ஒரே குரூப்பு அப்படிங்கிறான். அது குரூப் பேக்கேஜ், அந்த குரூப்பே அப்படி தான் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடன் அமர்ந்த ஒருவன் அவர்களால் நற்பாக்கியமே அடைவானே ஒழிய துரதிஷ்டத்தை அவன் அடைய மாட்டான். அங்கே உட்காந்துருக்கிற எவனும் நாசமாக போக மாட்டான், நல்ல விதமாக தான் அவனுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அந்த மலக்குகள் அனுப்புகிறான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 6408வது ஹதீஸாக அது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம எல்லா விதமான முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டு இந்த தாவாவை மேன்மேலும் வளர்க்குண்டான வேலை என்ன இருக்கோ அதை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.